ஆமா, ஊருக்கு போறோம்னு இவ்ளோ சந்தோஷப்படுறியே, அங்க போய் அப்படி என்னதான் பண்ணுவ நீ? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சொந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சா யானை பலம் தன்னால வந்துரும் சார். கலங்கி போயிருக்கிற மனசு படார்னு சுறுசுறுப்பாயிரும். எது வந்தாலும் பாத்துக்கலான்னு ஒரு தெம்பு வரும். அது நாங்க சின்ன பிள்ளையில இருந்து அலைஞ்சு திரிஞ்ச ஊரு சார். நான் 8 வயசுல கொடுக்கா புளி பறிக்கிறேன்னு ஏறி கீழே விழுந்த மரம் இன்னும் அங்க இருக்கு சார். நாங்க துணி துவைச்ச பாலக்கட்டை, குளிக்க போற ஆத்தங்கரை, அந்த வயக்காடு, நாத்து நடுற வயலு, புது நெல்லோட வாசனை எல்லாமே மனசுல இன்னும் அப்படியே இருக்கு சார். அதெல்லாம் எப்படி சார் என்னால மறக்க முடியும்? உனக்குள்ள ஒரு இயக்குனர் பாரதிராஜாவே இருக்கார் போல இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பிறந்த மண்ணையோ பொறுக்க வச்ச தாயையோ யாருக்கு சார் பிடிக்காம போகும்? தாயா? நீ சொல்ற எக்ஸாம்பிள் எனக்கு செட்டே ஆகல. அப்புறம் எங்க இருந்து? சரி, ரைட், ஏதோ உனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே. சார், இன்னைக்கும் ஊர்ல ஒரு திருவிழான்னா எந்தெந்த ஊர்லயும் இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு சார் ஓடி வராங்க? அது ஒரு சந்தோஷம் சார். நம்மள அறியாம வர ஒட்டுதல். சொந்த மண்ணு தான் சார் சொர்க்கம். I don't know, I don't understand even. இந்த சொந்த ஊரு, சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, ஊர் பாசம், I don't understand this concept, man. என்னால இந்த கான்செப்டையே புரிஞ்சுக்க முடியல. அது மட்டும் இல்ல, நாம எந்த ஊர்ல பிறக்கிறோங்கிறது நம்மளோட சாய்ஸே இல்லையே. அது கம்ப்ளீட்டா ஒரு தற்செயல். அதுல நம்ம உழைப்புன்னு எதுவுமே இல்லையே. நான் சென்னையில பிறந்தவன், அதனால சென்னைக்காரன். ஒருவேளை டெல்லியில பிறந்திருந்தா டெல்லிக்காரன். இதுல நான் இந்த ஊர்க்காரன் அந்த ஊர்க்காரன் சொல்லிக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? பெருமை இருக்கு சார். அது ஒரு உணர்வு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உனக்கு புரியுதுல்ல, நீ ஹாப்பியா இருக்கல்ல, that's it. What? என்ன பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். நோ 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 நோ, நீ என்னவோ மனசுல நினைக்கிற, அது கிளீனா உன் முகத்துல தெரியுது. பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. இல்ல சார், நீங்க இப்படி பேசுறீங்கல்ல, எது மேலயும் பிடிப்பு இல்லாம யார் மேலயும் பெருசா ஒட்டுதல் இல்லாம இருக்கீங்கல்ல, அதுக்கு காரணம் நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யார் கூடயும் நெருக்கமா இருக்க மாட்டேங்கிறீங்க. அதான். ஆமா சார், அதனாலதான் உங்களுக்கு சொந்த ஊர்னா கூட ஒரு பாசமே வரமாட்டேங்குது. There is untold story behind every silence. புரியலையே. Nothing. பட் நீ சொல்றதும் உண்மைதான். எனக்கு என் ஃபேமிலி மேல பெருசா எதுவும் அட்டாச்மெண்ட்லாம் இல்ல. இன்ஃபேக்ட் என்ன அட்டாச்சா யாருமே ஃபீல் பண்ண வச்சதும் இல்ல எங்க வீட்ல. என் அப்பா மேல மட்டும்தான் எனக்கு நிறைய பாசம் இருக்கு. மத்த யாரு மேலயும் நான் அப்படியெல்லாம் இருந்ததே இல்ல. ஏன் சார், ஏன் இப்படி இருக்கீங்க? நந்தினி, நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அதுல சில பேரை நாம மனசார மதிக்கிறோம், சில பேரை இக்னோர் பண்றோம், சும்மா சில பேரை ஹாய் பை லெவல்லயே நிறுத்திடுறோம். இதெல்லாம் எந்த பேசிஸ்ல பண்றோம், என்ன ஸ்கேலு, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நம்ம மனசுல அவங்கள பத்தி எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அப்படிதான் நாம ரியாக்டும் பண்ணுவோம். சோ என் ஃபேமிலியில இருக்கிற மத்த யாரு மேலயும் நேச்சுரலாவே எனக்கு அஃபெக்ஷன் வரல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, இந்த கான்வர்சேஷன் இப்ப எதுக்கு இவ்ளோ சீரியஸா போயிட்டு இருக்கு? லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன், ஓகே? ஜாலியா இரு. ஆமா, நீ எந்த பாட்டு கேக்குற? உனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் எது? ஃபேவரட் சிங்கர் யாரு? கம் ஆன், டெல் மீ. அது உங்க இஷ்டம் சார். ஏன் இஷ்டமா? ஓகே, டன். See? Hey, how's this? Hey, இந்த சாங் கேட்டு பாரு, நீ செம்ம சூப்பரா இருக்கும். Hey, நீ ஜாலியா இரு, சும்மா என்ஜாய் பண்ணு.